அப்படின்னா டவுட் சம்ஸ் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக ஆன்லைன் கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது www.aimelearn.com இந்த வெப்சைட்டில் நம்ம ஆன்லைன் கோர்ஸு நடந்துகிட்ருக்கு. அதாவது ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காக. ஏன்னா நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார், நான் மேரேஜ் ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறனால அங்கே வர முடியாது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணித்தாங்கன்னு சொன்னதுனால நம்ம ஆன்லைன் கோர்ஸு நடந்துகிட்ருக்கு. இதில் நீங்கள் வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டு, அதாவது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் சம்ஸ் வந்து நான் என்ன சொல்லிட்டோங்க, எந்த புக்கில் பார்த்தாலும் டவுட் இருந்தால் நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த டவுட்ஸ் அப்படி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் ஆல்ரெடி ரயில்வேல கேட்ட கொஷின் தான், ரயில்வே என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் டவுட்னு சொல்லி திருச்சியில் ஒரு லேடி, அவங்க ஆன்லைன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து அனுப்பிச்ச சம்மு தான் இது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராம் யூனிவர்சிட்டி அமௌண்ட் ஆஃப் 12,200 at the rate of 2% per annum for 4 years to obtain a simple interest. Later he invests the principal amount as well as the amount obtained by the simple interest for the another 4 years at the same rate of interest. What amount of simple interest will be get at the end of the last 4 years? அதாவது கொஸ்டின்ஸை வந்து எப்படி இருக்காங்கன்னா, அந்த அமௌண்ட் சொல்லி உங்களை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அது ஒரு இது ரொம்ப சிம்பிள் சம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நம்ம நார்மலாக சொன்னால் என்ன அமௌண்ட்டு சொல்லிட்டாலே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி கான்செப்ட் தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம். அமௌண்ட் ஃப்ரம் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் அமௌண்ட்டுன்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பிரின்சிபல்னா என்ன, அதை வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு நார்மலாக நம்மளுக்கு எஸ்ஐக்கு ஃபார்முலா போடுவாங்க, PNR/100 அப்படி போடுவாங்க இல்லையா. இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும். நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்க, சார் நான் நிறையா படிச்சுட்டு சார் எல்லாமே தரவு பண்ணிட்டேன், ரைட்டு, இந்த எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது பார்த்தேன் சார் என்னால் பாதி கூட அட்டன் பண்ண முடியலை. காரணம் என்னாங்க, எனக்கு டைம் பத்தலை. அப்போ டைம் பத்தலை என்ன காரணம், நீங்கள் எல்லாமே ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, நார்மல் மெத்தடில் படிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு கொஷின் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுக்க மாதிரி படிச்சிருப்பீங்க, அப்போது ஜெயிக்க முடியாது. இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பிரின்சிபல் வந்து 12,200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4 இயர்ஸ் ஃபர்ஸ்ட்டு. அப்போ முதல் 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து அமௌண்ட்டாக மாற்றுறாங்க. அமௌண்ட்டை பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அமௌண்ட்டாக மாற்றுறாங்க. இந்த அமௌண்ட்டை திருப்பியும் என்ன செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு ஆஃப்டர் 4 இயர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு ஆஃப்டர் 4 இயர்ஸ் எவ்வளோ இருக்கும். என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் வெல் as the amount obtained as the simple interest. அதை வந்து திரும்பவும் நம்ம என்ன செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சில பேர் இந்த 12,200 கண்டுபிடிச்சி ரொம்ப லென்த்தியாக போவாங்க. நீ அதெல்லாம் போகவே வேண்டாம், ஒரே ஒரு கான்செப்ட் மைண்டில் ஒதுக்கணும். இந்த 12,200 இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னாக்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 2%னா இன்ட்டு 4 வருஷத்துக்கு 8% கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் 8% என்ன, 1%னா 2 டிஜிட் புள்ளி வச்சா 1%. அப்போ 1% 122னா 8%. 8% என்ன வரும், 2 2 16 ஆரம்பித்த ஒன்று, 2 16 17 7 ஒன்று 9,976. இது நீங்கள் கொடுத்த பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட். அவங்க என்ன செய்கிறாங்க, அதை இந்த இன்ட்ரெஸ்ட் இதையும் ஆட் பண்ண தராங்க. என்ன செய்வாங்க, அமௌண்ட் அப்படின்னா அது 12,200 ப்ளஸ் 976 ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 4 வருஷம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அப்படி கண்டுபிடிச்சா இன்னும் டைம் ஆகும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இருக்கா, இந்த 976க்கு இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். இதுக்கு 1% அளவு 976. அப்போ 8%. 8ஆவது மல்டி பண்ணால்
6 48 மிச்சம் 4 இது 8ஆல் மல்டி பண்ணும் சரிங்களா 7ஆல் மல்டி பண்ண வரும் 6 48 4 7 56 60 0 அப்புறம் வந்து 98 72 78 அப்போ இதோட இந்த 78.08 ஆட் பண்ணால் போதும் அப்போ 0.08 அப்போ 14 ரிமைனிங் 1 5054 அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 1054.08 இஸ் ஆன்சர் அவ்வளோதான் நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலா போட்டு ரொம்ப லென்த்தியாக செய்யணும் கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இந்த கணக்கை எப்படி செய்யணும் மைண்டில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கணக்கை என்ன செய்யணும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும் ஆன்சர் வந்துடும் அப்படி கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கனாக்கா அதிகபட்சம் 10 செகண்டில் நீ இந்த கணக்கு செய்யலாம் புரிஞ்சதா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எகெயின் சொல்கிறேன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அனுப்பிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நானாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதனால் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செம் முடிஞ்சதா ரைட் மொத்தம் 3 செம் அனுப்பிச்சிருக்காங்க அடுத்த 2வது செம் பார்ப்போம் நெக்ஸ்ட் செகண்ட் செம் a driver rowing at the speed of 3 km per hour still water takes double the time going 50 km upstream compared to going to 50 km downstream the speed of still water கேக்குறாங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க டைம் கொடுத்திருக்காங்க என்ன டைம் கொடுத்திருக்காங்க அப்படினா டவுன்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீமோட அப்ஸ்ட்ரீம் வந்து டபுள் த டைம் எடுத்துக்கிறதா டவுன்ஸ்ட்ரீமோட டவுன்ஸ்ட்ரீம்ல போறோம்லையா அந்த டைத்தை விட அப்ஸ்ட்ரீம் போற டைம் டபுள் த டைம் இருக்காங்க அப்ப ஸ்பீடு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா டவுன்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 2:1 ஏன்னா டைம் 1:2 அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஸ்பீடு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் போட் கொடுத்துருக்காங்க போட்டு அதே கான்செப்ட் ரோயிங் த டிரைவர் ரோயிங் ஓட்டுறாரு அப்புறம் போட்டோட ஸ்பீட்னு அர்த்தம் போட்டோட ஸ்பீட்னா ஸ்பீட் ஆஃப் போட் அப்படின்னு என்ன மீனிங்க ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் வெயிட் பண்ணால் ஸ்பீட் ஆஃப் போட் அப்போ 3/2 தான் இங்கே என்ன கொடுக்குறாங்க 3 km per hour 3/2 3 km per hourனா 3 கேன்சல் ஆயிரும் இந்த 2 இங்கே கொண்டு போயிருங்க அப்போ 1 பார்ட் எவ்வளவு 2 km per hour 1 பார்ட் 2 km per hour ஸ்பீட் ஆஃப் போட் கண்டுபிடிச்சு 1 பார்ட் என்னது 2 km per hour ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி 2ஆல் வெயிட் பண்ணும் அப்போ 1/2 பார்ட் 1 பார்ட் 2 km அப்போ இதோட ஹாஃப் பார்ட் என்ன வந்திருக்கும் ஹாஃப் பார்ட் வந்து 1 km per hour அப்போ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் என்னன்னா 1 km per hourல ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் போகுதுன்னு அர்த்தம் ஆர் கிளியர் இப்படியும் செய்யலாம் இதை விட அதிகமாகவும் இன்னமும் குயிக்காக செய்யலாம் இதே உங்களுக்கு போதும் இதுக்கு அதோட எப்படி நாங்கள் கம்பேர் பண்ணணும் ஆன்சர் எடுத்து கம்பேர் பண்ணாமல் ஆன்சர் வேகமாக கிடைக்கும் எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படின்னா ஃப்ரம் ஆன்சர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஸ்பீடு 2:1 இதனுடைய ஸ்பீடு என்ன 3 நம்ம ஃப்ரம் ஆன்சர் வந்து இது வந்து போட்டோட ஸ்பீடு 3 ஆன்சர் எடுத்துக்கிறோம் 1 km எடுத்துக்கோங்க 3 + 1 4 3 - 1 2 அப்போ 2:1 வந்துருச்சு அப்போ நீங்கள் எடுத்த ஆன்சர் ரைட் 1 இஸ் கரெக்ட் அப்படின்னு வேகமாக போடலாம் பட் ப்ராக்டிஸ் மஸ்ட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணாத இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ண முடியும் தேர்ட் சம் ஆஃப்டர் 10 years the simple interest on a sum of money will be 600 10 வருஷம் கழிச்சு 600 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் the principal is increased thrice after 5 years 5 வருஷம் கழிச்சு 3 மடங்கா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா முதல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா what will be the amount of interest after 10 years அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷினை நம்ம எய்ம் புக்கில் இருக்கு நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் கோர்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்ற போது இதே செம்ம எந்த ஒரு மாற்றமும் கிடையாது 600 அப்படியே இருக்கும் 10 years இருக்குது எல்லாம் அப்படியே டிட்டோவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதே செம்ம நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் இருக்குது சரி
அவங்க என்ன சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபா கொடுத்துட்டாங்க. ஆனால் எப்படி பிரிக்கிறாங்கனாக்க இந்த 10 வருஷத்தை பிஃபோர், ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் அமௌண்ட் சேம், அதாவது பிரின்சிபல் வந்து சேம். அப்போது இதில் பாதி தானே இருக்கும். 10 இயர்ஸ்க்கு 600 ரூபான்னா 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரூபா? 300 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கும் நிறைய பேர் ஃபார்முலாலாம் போட்டிருப்பீங்க. ஃபார்முலா போட்டு என்னென்னலாம் செய்வீங்க. நீங்கள் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் நிறைய பேர் புக்ஸ் பார்த்து எனக்கு அனுப்புறீங்க. வேறு புக்ஸில் இருந்து கேட்டுருக்காங்க, அதனால் அனுப்பிச்சுட்ருக்கீங்க. இதெல்லாம் போட்டிருப்பாங்க, எக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க, நிறைய மெத்தட்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி செய்ய வேண்டாம். அப்போது ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு 300 ரூபா. ஏன்னா 10 வருஷத்துக்கு 600 ரூபானா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு 300 ரூபா. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து என்னென்னா பிரின்சிபல் வந்து ட்ரிபிள் ஆகுதான், 3 மடங்கு ஆகுதான். அப்போ பிரின்சிபல் ட்ரிபிள் ஆச்சுன்னா கண்டிப்பாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ட்ரிபிள் ஆகும். ஆல்ரெடி 300 ரூபா முடிச்சுட்டு அடுத்த 5 இயர்ஸ்க்கு அளவு 300 ரூபா ப்ளஸ் ட்ரிபிள்டு அப்படின்னா 900. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 1200. த ஆன்சர் இஸ் 1200. இந்த கணக்கை பொறுத்தளவில் ஆல்ரெடி ஜெய் என்டிபிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்தளவில் அதிகபட்சம் 5 செகண்டில் எழுதாமல் சொல்ல தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். திரும்ப சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தளவில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேத்ஸை எழுதாமல் சொல்ல தெரிகிற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்க டெஃபினட்டாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூட் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதற்கு முன்பாக நீங்கள் படிக்க போகிறோம், மென்டலாக வந்து நம்ம படிக்க போகிறோம்னு ஸ்ட்ராங் பண்ணணும். மென்டலி யூ ஷுட் பி ஸ்ட்ராங். அப்புறம் ஒரு பிளான் பண்ணி முடித்தோடனே நம்ம ஒரு இன்ஸ்டியூட் தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தான். ஏன்னா நிறைய பேர் விளம்பரத்தை வச்சு தேடுறது, நிறைய பேர் கூட்டத்தை வச்சு தேடுறது, நிறைய பேர் அடுத்தவங்க சொல்லி போகிறது. அடுத்தவங்க சொல்லி கூட நீங்கள் போங்க, ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டை போய் நல்லா விசாரித்து பாருங்கள். ஆன்லைனில் பாருங்கள், அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், யார் எடுக்கிறான்னு பாருங்கள், அவங்களோட மெத்தட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் ஒரு இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு 6 மாதம் 7 மாதம் படிச்சுட்டு திரும்பி ஐயோ சரியில்லை சார்னு சொல்லி எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் நாங்கள் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதை விட்டு விலகாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் கிடைச்சது, நல்லா நடத்துகிறாங்க அப்படி ஃபீல் பண்ணிங்கனாக்கா அவங்க பிலீவ் பண்ணுங்கள், நம்புங்க. நீங்கள் பெரிய நம்பிக்கை இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்க ஓரளவு படித்து முடிச்சோட ஒரு 3 மாதமோ 6 மாதம் படித்து முடிச்சோன்னு நினச்சினா நம்ம விஆர் ஸ்ட்ராங், நம்ம ஆப்டிடியூடு ரீசனிங்கில் பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் தவறே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் பிடிச்சது, சூப்பராக நடத்துகிறாங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள முழு மூச்சாக நம்பணும். ரொம்ப முக்கியம். அதான் நிறையா பேர் செய்கிற தவறு அதுதான். ஓரளவு தெரிஞ்சவனையே நம்ம விஆர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினச்சி நிறையா பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அப்படி கொஞ்சம் தடமாறி போகிறதுனால வாழ்க்கை உங்களுக்கு தான் நட்டம்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் நல்லா இல்லைன்னு சொன்னவங்க தாராளமாக என்ன செய்யலாம், எஸ் வி டேக் டிசிஷன், நம்ம வந்து அடுத்து ஏதாச்சும் படிக்கணும் போகலாம். உங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சது நல்லா இருக்குது, எது கேட்டாலும் சொல்கிறாங்க அப்படின்னு போது ஏன் நீங்கள் தவறான டிசிஷன் எடுக்கிறீங்க? அதனால் எப்போயுமே திரும்ப சொல்கிறேன், நீங்கள் 6 மாதம் படிச்சுட்டீங்க, தரம் ஆகிட்டோம், சார் நடத்தி பெர்ஃபெக்டாக நடத்தி முடிச்சாங்க, ஃபார்முலாம் நடத்தி முடிச்சாங்க, ஆனால் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை, அவங்க உதவி தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்க யூஆர் யூஆர் லூசர். என்னைய பொறுத்தளவு நீங்கள் வேலை வாங்கும் தொட்டிக்கும் விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் பிடிச்சிட்டாங்க, நல்லா பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிங்கனாக்க அது விடவே கூடாது. வேலை வாங்கினாதே நம்ம என்ன செய்யணும், அங்கேருந்து போகிறோம். அந்த மாதிரி உட்காந்து படித்தா கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இந்த நண்பர்கள், இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து வர முடியாத நபர்கள், வரணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க, பட் சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையினால வர முடியாத நபர்களுக்காக இந்த ஷார்ட்கட் மெத்தடை வந்து டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம திருச்சியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அனுப்புகிறாங்க இந்த கொஷினை. அதனால தான் டவுட் கிளியர் பண்ணி ஆன்லைனில் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, நம்ம நடத்தின கொஷினில் மட்டும் டவுட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த புக்கிலும் பார்த்துக்கிட்ட டவுட்டுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அனுப்பிவிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷினை ஈஸியஸ்ட் கிளியர் செய்யப்படும் வித்தவுட் ஃபார்முலா பேசிஸில்.
நண்பர்களே நன்றி வணக்கம். மறந்துடாம நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்க நம்முடைய வெப்சைட் www.eelearn.com என்ற வெப்சைட் போனீங்கன்னாக்கா ஆன்லைன் கோர்ஸு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதிலே பே பண்ணிட்டு படிச்சுக்கலாம். ரொம்ப ஃபீஸுமே ரொம்ப கம்மியான ஃபீஸாக வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் ரெகுலராக படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட 6 மந்த் கோர்ஸ் அல்லது 1 இயர் கோர்ஸ் ரெண்டு மட்டும்தான் இருக்குது. என்னைய பொறுத்தளவில் நீங்கள் 6 மந்த்ன்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அதை தரவாக நடத்தி முடிச்சுருவோம். பட் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். பட் என்னைய பொறுத்தளவு நீங்கள் மினிமம் ஒரு 1 இயர் படித்தா தான் நம்ம சக்ஸஸ் பெறதுக்கு நிறையா வழிகள் காட்ட முடியும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸுக்கு மெயின் எக்ஸாமுக்கு எப்படியும் அந்த ப்ராசஸ் 1 இயர் ஆயிரும். அப்போ 1 இயர் ஆகும்போது நீங்கள் ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. மெயினுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்புறமும் நம்ம சில ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் போட்டு கொடுப்போம். அப்போது இன்னும் நிறைய டவுட் கிளியர் ஆகும். அப்போ அதெல்லாம் நீங்கள் வேணுங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 1 இயர் படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லை, நான் படிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. லேடிஸ்க்கு நம்ம கேம்பஸ்லேயே இருக்குது, ஜென்ஸ்க்கு பக்கத்தில் 2 தாண்டி இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாமல் நம்ம சேனல் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம தமிழக மாணவிகள் கண்டிப்பாக நிறைய பேர் வேலைக்கு வரணுன்ற அடிப்படையில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செய்தி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த குரூப் டி எக்ஸாம்ஸ் வெகு சீக்கிரமாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. மேபி ஜனவரியில் கால்ஃபா வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு என்டிபிஎஸ்சி எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கால்ஃபா வந்துடும். என்டிபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சாங்களா, என்டிபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சோடு இம்மீடியட்டாக நம்மளுக்கு குரூப் டி எக்ஸாம் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மதுரை அண்ணா நகரில் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. நான் ரயில்வேல ஒரு 23 வருஷமாக ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் இப்போ விஆர்எஸ் கொடுத்து முழு நேரமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் 2007 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட் பல டிபார்ட்மெண்ட்டில் கிளாஸ் வேலையை வாங்கி போயிருக்காங்க. நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கிற விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.